அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான வணக்கம். ரைட், இன்றைய வீடியோவில் நாங்கள் முழுமையாக என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட தாவர வளர்ச்சி பதார்த்தம் காணப்படுகின்ற ஒட்சின் அது சம்பந்தமான ஷார்ட்கட் தான் நாங்கள் இன்றைய கிளாஸில் பார்க்க போகிறோம். பிள்ளைகளே, முதலாவதாக பார்த்துக்கொள்ளுங்க, இந்த தாவர வளர்ச்சி பதார்த்தம் ஒட்சின் எவ்வாறு நீங்கள் நினைவிக்க வேண்டும் என்றால் பாருங்கள், உங்களுக்கு சைட்டில் தாவர வளர்ச்சி பதார்த்தம் காணப்படுகின்ற பொயின்கள் வரக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த பொயின்கள் நீங்கள் எப்படி நினைவிக்க போகிறீங்க, இது சம்பந்தமான விடயம்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரு கதை உங்களுக்கு தெரியும், சின்ன வயசில் கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும் எல்லாருக்கும். ஜஸ்ட் இதுக்கு அதே மாதிரி பிள்ளைகளே, இந்த ஒட்சின் கதை எவ்வாறு இருக்க போதுண்டா வித்திலிருந்து பழம் வார கதையாக இருக்கும். பழத்திலிருந்து வித்தல்ல, வித்திலிருந்து பழம். அது எப்படின்டா முதலாவதாக விளங்கிக்கொள்ளும் எவ்வாறான விஷயம்டா எங்களுடைய ஓசோன் படை இருக்கின்ற இந்த ஓசோன் படையில இதான் இருக்கின்ற எங்களோட ஓசோன் படை. ஓசோன் படையில் இருக்கின்ற உச்சியில் முதலாவது விஷயம், ஓசோன் படையில் இருக்கின்ற உச்சியில ஒரு பழம் ஒன்று இருக்குது. இந்த பழம் என்ன செய்யும்டா கீழ் நோக்கி எங்களுடைய ஈர்ப்பை நோக்கி ஈர்ப்பை நோக்கி வரும். ஈர்ப்பை நோக்கி வருகின்ற இந்த வித்தானது திடீர்னு என்ன செய்யும்டா ஒளியை நோக்கி திரும்பும். எங்களோட ஒளி வெளிச்சம் அடைக்கும். இந்த ஒளியில வெளிச்சத்தால அந்த பழம் என்ன செய்ய, அதாவது இந்த வித்து என்ன செய்வது பிள்ளைகளே, இந்த இடத்துல திரும்ப போது. இந்த இடத்துல அந்த வித்து திரும்ப இவ்வாறு திரும்புகிற வித்து, ஒளியை நோக்கி திரும்புகின்ற வித்தானது என்ன செய்ய போது இடது பக்கமாக திரும்பும். இடது பக்கமாக திரும்பி என்ன செய்யும்டா இவ்வாறான ஒரு இடத்தில் முளைக்க போகுது. இவ்வாறான ஒரு இடத்தில் அந்த வித்து போய் நிற்க போகுது. ஆகவே இடது பக்கமாக என்ன செய்யும்டா இடது பக்கமாக என்ன செய்யும்டா இந்த வித்து போய் தரையில விழுந்தவுடன் என்ன செய்யப்போதுண்டா அந்த வேர்கள் அந்த வித்துல இருந்து என்ன செய்யும்டா வேறு வளரப்போகுது. அதை வித்தில் என்ன செய்யும்டா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேர் என்ன செய்ய போது வளரப்போகுது. ஆகவே இந்த இடத்துல வேர்கள் ஊக்குவிக்கு நடக்க போகுது, பிளஸ் வேர்கள் ஊக்குவிக்க போகுது, வளரப்போகுது. இப்போ இந்த வேர்கள் வளர்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு தாவரத்தில் வேர், தண்டு, இலை, பழம், கலநிலையம் எல்லாம் காணப்படும். இப்போ வடிவாக விளங்கிக்கொள் மாணவனே, இந்த இடத்துல வேர்கள் வளர்ச்சி அடைகிறதால மேல் நோக்கி என்ன செய்யுதுண்டா அந்த வித்திலிருந்து தண்டும் வளர்ச்சி அடைய போகுது. அந்த இடத்துல தண்டும் வளர்ச்சி அடைய போகுது. இந்த இடத்துல தண்டும் வளர்ச்சி அடைய போகுது. பிள்ளைகளே, தண்டு எவ்வாறு வளர்ச்சி அடையும்டா குறைந்த செறிவுடன் வளர்ச்சி அடையும். குறைந்த செறிவுடன் என்ன செய்யும்டா இந்த தண்டு வளர்ச்சி அடைய போகுது. இந்த தண்டு குறைந்த செலவுடன் குறைந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வளர்ச்சி அடைகிறதால அந்த இடத்துல இலைகள் எவ்வாறு இருக்க போதுண்டா பிள்ளைகளே வெட்டாக காணப்படும். இலைகள் என்ன செய்யும்டா இவ்வாறா வெட்டாக இருக்க போது. ஆகவே இலை வெட்டு என்ன செய்யும்டா இலைகள் என்ன செய்யும்டா வெட்டாக இருக்க போது. இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, வேர்கள் ஊக்குவிக்கப்படுது, தண்டுகள் குறைந்த செறிவுட இருக்குது, வேர்கள். ஆகவே இலை என்ன செய்யும்டா இலைகள் வெட்டாக இருக்கிறதால அந்த இலை பிள்ளைகளே ஜெலோ கலர் ஒரு மஞ்சள் நிறமாக இருக்குது. இப்ப இந்த தாவர இந்த வித்து என்ன செய்யும்டா ஒரு ஆக்டிவ் இல்லாத வித்து. இப்ப இந்த ஆக்டிவான வித்து என்ன செய்யும்டா, நான் ஆரம்பிச்சு சொன்ன கதை, வித்திலிருந்து பழம் வரும். அப்ப வித்திலிருந்து பழம் வர வேண்டும்டா, ஒரு பழம் ஒன்று வர வேண்டும்டா, அந்த இடத்துல என்ன செய்யும்டா ஆக்டிவாக அந்த தாவரம் இயங்க வேண்டும். அதனால் என்ன செய்யும்டா இந்த இடத்துல இருக்கின்ற கலநிலையம், அதாவது கால் பிளஸ் உரியம். இந்த இடத்துல இருக்கின்ற கால் பிளஸ் உரியம் என்ன செய்யும்டா ஊக்குவிக்கப்படணும். கால்களும் இலையும், ஆகவே கலநிலையம் என்ன செய்யும்டா வளர்ச்சி வியத்தம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இந்த கலநிலையங்கள வியத்தம் ஊக்குவிக்கப்படுறதால என்ன செய்யப்படும்டா இந்த தாவரம் சிறந்த முறையில் என்ன செய்யணும் வளரப்பு. தாவரம் சிறந்த முறையில் வளர்ந்த பின் என்ன செய்யும்டா சீராக என்ன செய்யணும் இவ்வாறு வீசும். சீராக வீசப்போது பழத்து. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யண்டா பழத்தை என்ன செய்யண்டா எங்களோட பழங்கள் என்ன செய்யண்டா எங்களோட சீராக என்ன செய்யண்டா பழங்களை வீசும். வடியாக விளங்கிக்கொள்ளும். முதல்ல இருந்து சொல்றேன், விளங்கிக்கொள்ளும் இந்த விஷயம். முதலாவதாக ஓசோன் படை உச்சியிலிருந்து வித்து கீழ் நோக்கி வருது. ஆகவே முதலாவது என்ன செய்யும்டா உச்சி ஆட்சி
உச்சியிலிருந்து வாரதால முதலாவதாக பிள்ளைகளே உச்சி ஆட்சி. இரண்டாவது விஷயம் வந்து ஈர்ப்பு நோக்கி வருது. ஆகவே ஈர்ப்பு திருப்பம் முதலாவது விஷயம் இந்த இருக்குது. இரண்டாவது விஷயம் ஈர்ப்பு திருப்பம், ஈர்ப்பு நோக்கி வருகின்றதால ஈர்ப்பு திருப்பம். மூணாவது ஒளியை கண்டு திரும்புது, மூன்றாவது ஒளி திருப்பம். நான்காவது அந்த வித்து போய் நிலத்தில் முளைச்ச பிறகு என்ன செய்யும்டா, இடது பக்கமாக வேர்கள் ஊக்குவிக்க போது, இடது பக்கமாக அந்த வித்து போய் முளைக்குது, வேர்கள் ஊக்குவிக்குது. ஆகவே நான்காவது விஷயம் என்ன செய்யும்டா, ஆகவே பக்க மற்றும் இடம் மாறி பிறந்த வேர்களின் ஊக்குவிப்பு. அடுத்து எங்கட ஐந்தாவது பாயிண்ட் என்ன செய்யும்டா, தண்டுகள் வளர்ச்சி அடைய போது. தண்டுகள் வளர்ச்சி அடைவதால தண்டுகள் என்ன செய்யும்டா, குறைந்த செறிவுடன் தண்டுகள வளர்ச்சியை ஊக்குவிப்பு. ஆறாவது விஷயம் என்ன செய்யும்டா, இலைகள் வெட்டாக மஞ்சள் நிறமாக இருக்குது. ஆறாவது விஷயம் பிள்ளைகளே, ஆறாவது விஷயம் இலைகள் என்ன செய்யும்டா, இலை வெட்டை மந்தமாக்கல் மஞ்சள் கலர் ஜெல்லோ. ஆகவே இலை வெட்டை மந்தமாக்கல். இதற்கு பிறகு ஏழாவது விஷயம் என்ன செய்யும்டா, எங்கட கலநிலையங்கள் வியத்தம் அடையுது. இதனால கலநிலையங்கள் வியத்தம் அடைகிறதால அந்த இடத்துல என்ன செய்யும்டா, அந்த தாவரம் சீராக பழத்தை வீசும். ஆகவே பழங்கள் சீரான வளர்ச்சி. பழங்கள் என்ன செய்யும்டா, எங்கட பழங்கள் என்ன செய்யும்டா பிளஸ் சீரான வளர்ச்சி. இது எங்கட எட்டாவது டாபிக்காக வரப்போகுது. முழுமையாக நீ விளங்கிக் கொண்டியா? முழுமையாக ஒரு ஐடியாவாக இருக்குது பிள்ளைகளே. எங்களுடைய கிளாஸ் சம்பந்தமாக எல்லா விடயங்களும் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் என்ன செய்யணும்டா, எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் போட்டிக்கிறோம். விரும்புகின்ற மாணவர்கள் என்ன செய்யணும்டா, எங்களோட ஒவ்வொரு நாளும் காணப்படுகின்ற டாஸ்க் 60+ டாஸ்கில் இணைந்து நீங்களும் உங்களோட இந்த A-லெவல் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். இதோட எங்களோட வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.